உன் மாமன் கிட்ட என் பேரை சொல்லியிருந்தா சாந்தியா உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பானா? என்னப்பா இந்த சைஸுக்கு மூளையை வச்சுட்டு பேசுறீங்க? என்ன பார்த்தாலே அப்படி ரவுடி போய் அவனை நினைச்சுட்டாங்க. உங்க பேரை சொன்னா போலீஸ்க்கு காட்டி கொடுத்து நம்ம கூட்டத்தையே ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருவாங்க. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினானே கல்யாணம் பண்ண போற வழியிலேயே அவனை கடத்துது. என்ன அருமையான ஐடியா பாஸ். இப்படிப்பட்ட யோசனைகளா உங்களுக்கு எப்படி தோணுது பாஸ்? கல்யாண பொண்ணை கடத்துறதா எல்லா வேலையும் செய்யறதாச்சடா. என்ன இவரு பெருசா புதுசா சொல்லிட்டாரு. இப்படி பேசி பேசி இவங்க பெருசாகிட்டீங்கடா. என்ன கன்சல்ட் பண்ணாமலேயே ரொம்ப இன்சல்ட் பண்ற. பரவாயில்ல, ஆனா ஒண்ணு, சாந்தியை சேர்த்து வைக்கிறதா என்னுடைய லட்சியமே. தலைவரே, நாம பறி கொடுத்த சோப்பு குட்டியை தூக்கிட்டு உள்ளது சேரியில இருக்க தூக்கான வச்சுதான். நம்ம பேட்டையில வேட்டையாட வேண்டிய நேரம் வந்தாச்சு. காட்டா, நீ எப்படியாவது சோப்பை கொண்டு வந்துடு. சங்கர், நீ எப்படியாவது சாந்தியை கொண்டு வந்துரு. சாந்திக்கும் உனக்கும் கல்யாணம். அதே நேரத்துல காட்டாளுக்கு சோப்புக்கும் கல்யாணமா? நீ பண்ணாத கிண்டல், நீ எனக்கு சுண்டல். போலாம். அப்ப பாஸ் நீங்க போங்கடா முன்னால, நம்ம ஆளுங்க தூக்கிட்டு வருவாங்க என்ன பின்னால. போங்கடா. இப்ப நான் ஜெயில என்ன கஷ்டப்பட்டு ஏதோ வாய்க்கு ருக்கியா நண்டு குழம்பும் ரத்த பொரியும் பண்ணி வைக்கிறேன். எவ்வளவு வேணாது அச்செட்டு சோறும் அவனுக்கு குழம்பு கொண்டா அதான் நமக்கு பழகி போச்சு. ஓ மச்சான், உனக்கு எப்பவுமே கிண்டல் தான். அதெல்லாம் நம்ம இதுல சோப்பு வச்சுக்காத. சோப்பு நான் ஞாபகம் வந்தது. என்ன நோய் வந்துச்சா? அதெல்லாம் மச்சான், சோப்பு தீக்க தீக்க அது இருந்து வயிறுக்கெல்லாம் வந்தது. அந்த சோப்புல மட்டும் இல்ல, அதுல இருந்து எல்லா சோப்புலுமே வயிறுக்கெல்லாம் வந்துதா. நான் ரொம்ப பயந்து போய் போலீஸ் கொண்டு போய் குடிச்சேன். நல்ல காரியம் பண்ணமே, இல்ல குடும்பமே கம்பி பண்ண வேண்டியிருக்கோம். வா போலாம். நீ வா. கண்ணாலமா அது முதல் பண்ணிக்கலாம். நீ வாம. இன்னும் கண்ணமா வரல. மகேஷ் இன்னைக்கு ஜெயில இருந்து வெளியே வர்றான்லப்பா. அவனை வரவேற்க போயிருக்கான். அது சரி, ஐயரையும் காணும் பொண்ணையும் காணும். ஐயருக்கு இன்னைக்கு 7-8 ப்ரோக்ராம். அநேகமா அவங்க அப்பா அம்மா கார்ல வச்சு பொண்ணை கூட்டிட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். எதுக்கு எனக்கும் மச்சக்காலுக்கும் திருட்டுத்தனமா கோயில கல்யாணம் பண்ண போறீங்க? என் தம்பிதான் அவர் ரவுடி ஆச்சு. எந்த நேரத்துல என்ன செய்வானோ, அதனாலதான் யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு. ஏங்க கோயில்ல மாப்பிள்ள ஐயர் எல்லாம் ரெடியா இருப்பாங்கல்ல? எல்லாம் ரெடியா இருப்பாங்க. போன உடனே மாப்பிள்ள கழுத்துல தாலியை கட்ட வேண்டியதுதான். என்னது? பொண்ணு கழுத்துல தாலியை கட்ட வேண்டியதுதான். அறிவு கிட்டவன எனக்கு தெரியாம இந்த மச்சக்கால பயலுக்கு இவ்வளவு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம் பாக்குறீங்க? என்ன செய்வ முடியுமா? அதே முகூர்த்தத்துல சாந்தி கழுத்துல நான் தாலியை கட்டல, என் பேரை நான் மாத்திக்கிறேன். ஆசீர்வாதத்தை வந்து என்னங்க பொண்ணு எடுத்துட்டு உடனே இடிச்சு புளியாட்ட நிக்கிறீங்க? புலி இல்லடி புலி. புலி பதுங்கிறது எதுக்கு? நான் புளிங்கிறேன், நீங்க புளிங்கிறீங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இந்த புளிய குழம்புல கரைக்கலாம், அந்த புளிய கூண்டுல அடைக்கலாம். இது நீ, அது நீ. இப்ப போய் கலாகார சேவை பண்ணிக்கிட்டு இருக்க. சும்மா ரெடி ஏறுதான் வண்டி அடியில தோண்டி. நிறுத்துங்க 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 ஐயா, நிறுத்துங்க. ஐயோ, கல்யாணம் பண்ண கத்திட்டு போறானுங்களே. ஐயோ, என்னை ஏன் இங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க? சும்மா ரெடி. வந்தா சொல்லியா? அட பாவி, பொண்ணை கழிச்சிட்டு வந்து திருட்டு கல்யாணம் பண்ண பாக்குற? நீ உருப்படவே மாட்டேன். உனக்கு எந்த கல்யாணமா இருந்தா என்னையா? லட்சம் தானே முக்கியம். சீக்கிரம் சொல்லியா மந்திரத்தை. திருட்டு கல்யாணத்துக்கு மந்திரம் பண்ணி எனக்கு பழக்கம் இல்ல. என்ன விட்டுருவா? விட்டுருங்களா? அதோ ஐயர் சொன்னீங்க வேடா. சீக்கிரம் சொல்லியா? அட பாவிகளா, மத்த கால கல்யாணத்துக்கு போயிட்டு இருந்தேன். என்ன அழைச்சிட்டு வந்து இந்த மாதிரி பண்றீங்க. ஆண்டவா, என்ன நீதான் காப்பாற்றணும். ஆண்டவனெல்லாம் இங்க கூப்பிடுறேன். பச்சா சொல்லியா மந்திரம். ஓம் சர்வ மங்கள மகனே சிவே சர்வாஸ்தி சாடுவே. ஐயோ, அருவாளை காட்டுறே, அருவாளை வச்சுடாரு. சிவே சாகஸ்தே, ஓம் ஏன் விட்டா போதுமே, என்னை காப்பாத்துங்க. ஓம் சராதேவே நமகா, ஓம் தட்சிணை கொடுத்துட்டா நமகா. ஆத்துக்கு போயிடுறே, ஆத்துக்கு சொல்லிட்டு வர்றீங்க. ஐயோ, தேடுவாரே, என்னை காப்பாத்துங்க. கடத்திட்டு போறாங்க. ஹைதராபாத் இல்லீங்க, வாலாஜாபாத் ரூட்ல கடத்திட்டு போறாங்க. ஹைதராபாத்ல நாங்க பாத்துக்கிறோம்னு அர்த்தம். பாத்துக்கிட்டா பத்தாதுங்க, காப்பாத்தணும். அதான் ஆள் வச்சிருக்கேன். பெரிய ரவுடி நீங்க, ஆள் வச்சுதான் அடிக்கிறீங்களா? எந்த ரவுடி நேரடியா சண்டை போட்டுக்கிறான்? இந்த மாதிரி ஆள் வச்சுதான். நீ வாபா வாபா. ஏமா மாதிரி அநியாயம் பண்றீங்க? ஐயரே, தாலி எடுத்துக்கூடியா? சீக்கிரம் சொல்லு. வேணாமா? வேணாமா? விட்டுடு.
வாடா மச்சி வாங்கி வச்சு இன்ஸ்பெக்டர் சார், அவன் தான் சங்கர், அவனை அரெஸ்ட் பண்ணுங்க. இதுக்குதான் ஒழுங்கா ட்ரெஸ் போடுறது மாதிரி இருந்தா வாமா வாமா மாப்பிள ஊர்த்த வேலை நெருங்கிடுச்சு, வாங்க சீக்கிரம் மந்திரத்தை சொல்லுங்க, எவனாவது குறுக்க வர போறான். தாலி எடுத்து கொடுங்க சீக்கிரம். சரிங்க, ஆகட்டும். கெடுவேலாம் கெடுவேலாம் கெடுவேலாம். நல்லபடியா முடிஞ்சது. இந்த கல்யாணம்ன்ற வார்த்தையில கல் இருக்குது கவனிச்சீங்களா? கல்யாணாலும் கணவன் போதும், அதுலயும் கல் இருக்கு, மலையிலயும் கல் இருக்கு. அரஞ்சு பல்ல உடைச்சு. ஆமா, நான் கண்ணுங்கிறேன், நீங்க பண்ணுங்கிறீங்க.